Tech assistant. அப்பா இப்பயாவது வீடியோ பண்ண முடிஞ்சுது. எத்தனை டேக்கு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் TalentExpress, வெல்கம் பேக் டு அவர் ஆடியோ டெக். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் செம்மையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்ட் அப்படின்ற வெப்சைட்டோட ஒரு அப்ளிகேஷன் தான் அது. அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்காது. ஒரு சில இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நிறையாவே வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் மட்டும் இந்த டுட்டோரியலில் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே சைன்இன் பண்ணிக்கணும். நம்ம உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலிமா சைன்இன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். Currency converter button bracket. Tech assistant for black. Signed as TalentEx. QR code generator button Image OC. Good evening, Talent exclamation. It's 26 degrees C in Koji code. Wind 19.4 km/h from NW. Air quality. Good packet 1. ஸோ இந்த மாதிரி தான் ரீட் பண்ணோம். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா Selected Python fundamentals. Tech assistant AI button bracket reorder. டெக் அசிஸ்டன்ட் ஏஐ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்டோடைய ஏஐ இது வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ மூலமாக உங்களுக்கான டவுட்டு, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். இதிலே டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க பாருங்க மேலே. ட்ரை லென்ஸ் டாக் கொடுத்தீங்கன்னா அதுவே நீங்கள் டேரெக்டாக கேமரா மூலிமா ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். லென்ஸ் டாக் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதிலே ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாமல் நீங்களே ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே எடிட் பாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினை அதெல்லாம் பார்த்த விஷயம் தான். இது வந்து புதுசு இல்லை. பட் இது எல்லாத்தோட நமக்கு இது பெட்டராகவே இருக்குது. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாகவே நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஒரு டெக்ஸ்ட் வேணுனாலும் நம்ம ஒரு கண்டென்ட் வேணும்னா நம்ம அந்த கண்டென்ட்டோட டாபிக் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்துடுது. உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஷார்ட்டாக வேணுமா, ப்ரீஃபாக வேணுமா, டீட்டெயிலாக வேணுமான்றது கரெக்டாக கொடுத்துருது. அதே மாதிரி தமிழில் வேணும்னாலும் நம்ம டைட்டில் டைப் பண்ணிவிட்டு இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் அந்த கண்டென்ட் வந்து வந்துடுது. பக்கவாக நம்ம அதை லிசன் பண்ணி நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், புதுசு கிடையாது. ஸோ மற்ற ஆப்போட இது கொஞ்சம் பெட்டராகவே நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். The chat history will be clearedன்னு வருது. இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக சேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வெளியே வரணுன்னா அந்த சேட்டெல்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்குது. இல்லை வந்து நோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேட் ஹிஸ்ட்ரி கிளியர் ஆகாது. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். இமேஜ் ஓசிஆர் இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இமேஜ் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஓசிஆர் ஆப்பு. ஸோ இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கேட்கும். டேக் ஃபோட்டோ, பிக் ஃப்ரம் கேலரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் வந்து ஏதாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இதில் ஒரு ஃபோட்டோ டெக்ஸ்ட் பண்ணுறேன். More options. There is no value of what you did in past. Show your best part. Good morning. There is no value of what you did in past. Show your best part today. Everyone wants to read today's newspaper because yesterday's newspaper is waste paper. Good morning. Play button. ஸோ இதை நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு டாக் பேக் படிச்சது இதை ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு There is no value of what you did in past. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக Show your ரீட் best பண்ணும். part today. Everyone wants to read today's newspaper because yesterday's newspaper is waste paper. Good morning. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, தமிழ் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராகவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, இமேஜ் டு டெக்ஸ்ட்டு. பட் நீங்கள் டெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ப்ளே கொடுத்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் வாய்ஸ் மாதிரி தான் ரீட் பண்ணுறது, கொஞ்சம் உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் டெக்ஸ்ட் என்னன்றதை நீங்கள் சூப்பராக டாக் பேக் படிச்சுக்கும். Back button. Tech assistant.
PDF OCR button. Drag to PDF reorder. OCR இது சேம் தான். இது வந்து PDF ஃபார்மேட்டில் கேட்கும். நான் வந்து எதுக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். Navigator. PDF OCR. Import PDF button. இம்போர்ட் PDF கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மை ஃபைல்ஸ் ஆப்ஷன் வரும். Recent. Search button. Anand passport size dot p. Preview the file. Anand udit dot PDF. 7 org. 798 UD KB. ஐடி கார்டு வந்து பண்ணுறேன். PDF OCR. Processing PDF. என்னோட UD ஐடி கார்டு PDF இது எப்படி படிக்குதுன்னு பாருங்கள். செம காமெடியாக இருக்கும். PDF OCR. இப்போ வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள். Name Anand Tamilva Anand V ID Unique Disability ID Government of India Pi0220219970 Previous page button Disable Page 1 of 2 button Play button. இப்போ இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி படிக்குது. Nama name Anand VA Anand V UDID Unique Disability ID Government of India PY0220219970. Next page button. நெக்ஸ்ட் குத்தினா நெக்ஸ்ட் போகும் பாருங்கள். Play button. Unique Disability ID Government of India State ID NA Aadhaar. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராகவே ரீட் பண்ணோம். நான் பேக் வரேன். Back button. Tech assistant. QR code generator button. PDF OCR QR code generator QR button. கோட் Drag to ஜென்ரேட் reorder. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு URLையோ நம்ம வந்து QR கோடை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த QR கோட் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். QR code generator. QR code selected text tab டெக்ஸ்ட் URL tab URL UPI tab UPI இதில் வந்து நான் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் selected பண்ணுறேன். your text. Enter any text data. English US keyword is shown. சும்மா Showing வாங்கி கொடுப்போம். capital G Windows Sums capital H 8 U I இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ப்ரொஃபஷனலாவோ வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் QR கோடாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த ஒரு ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி நீங்கள் வந்து லிங்க் இருக்குல்ல URL லிங்க்கு அந்த லிங்க்கையும் நீங்கள் QR கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த ஃபோட்டோ இமேஜ் மூலிமா ஸ்கேன் பண்ணி சூப்பராக கேமரா மூலிமா ஸ்கேன் பண்ணி அவங்க அந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுற பாருங்க. Customize QR code. Generate QR code. Navigator button. QR code generated. Heading. Copy text button. ஜென்ரேட் ஆகிடுச்சு. காப்பி டெக்ஸ்ட்டு Download button. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜாக டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். பேக் Back வரேன். button. Tech assistant. PDF OCR button. Drag. Currency converter button. Drag to reorder. கரன்சி கன்வெர்ட்டர் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சரு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபாரின் கரன்சிஸ் வந்து எவ்வளோ வேல்யூ இந்தியன் வேல்யூவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் போய் பார்ப்பீங்க, இல்லைனா ஒரு AI கிட்ட கேட்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த கரன்சி கன்வெர்ட்டரை வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா Currency converter amount. அமௌண்ட் 1 edit box. Enter அதாவது amount. ₹1 எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை 1ன்றது இந்த இடத்துல 10ஓ 100ஓ நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். From to drop down menu USD United States dollar. டிஃபால்ட்டாக வந்து யுனைடெட் ஸ்டேட் டாலரில் இருக்குது, US டாலரில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்படியே வச்சுக்கிறேன். Swap currencies. Drop down menu euro. அது இந்த இடத்துல இடத்துல வந்து யூரோவில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்தியன் மாற்றிப்போம். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் கரன்சி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் $1 எவ்வளோ இந்தியன் மணிக்கு வருது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நான் டபுள் டேப் பண்ணுறேன். Tech assistant. HTG. HUF Hungary. INR Indonesia. INR Indian rupee. INR இந்தியன் ரூபி இதை டபுள் டேப் INR Indian பண்ணுறேன். rupee. Currency converter. Convert 1 USD to INR. Currency conversion successful! Exclamation. Tech assistant. Conversion result. Heading. 1 equals 87.61 INR. அதை வந்து $1 வந்து 87.6 இந்தியன் ரூபி. இது வந்து ஒரு செகண்ட் மாறிட்டே இருக்குது. ஸோ எக்ஸாக்டான டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பேக் வரேன். Back button. Text audio button. Text encryptor slash. Token calculator button. Text to PDF button. Token image to PDF. Currency convert. Image to PDF button. இமேஜ் Drag to reorder. இது வந்து மல்டிபிள் இமேஜஸ் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Text analyzer button. Drag. Text translator button. Drag. Token calculator button. Drag to reorder. Text to PDF button. இது Drag to டெக்ஸ்ட் reorder. PDF. இது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா டெக்ஸ்ட்டு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நம்ம டெக் அசிஸ்டன்ட் வெப்லேயே பார்த்துருப்போம் இந்த 2 ஆப்ஷனுமே.
இதுக்கு அடுத்து வந்து Talking calculator button. டாக்கிங் Drag to கால்குலேட்டர். reorder. இது வந்து இதில் வந்து இந்த மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கால்குலேட்டர் இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். Talking calc. Selected calculator tab. கால்குலேட்டர் டேப் இது வந்து டிஃபால்ட்டான கால்குலேட்டர் தான் அது. இதை பார்த்தீங்க கீழே Full stop button. 3 button. 2 5 button. 8 button. Backspace button. அதை பொதுவாக கால்குலேட்டர் எப்படி இருக்குது, மேலே பேக் ஸ்பேஸ் இருக்கும், இந்த பக்கம் 7 8 9, அப்புறம் அது கீழே 4 5 6 இருக்கும், அது கீழே 1 2 3 இருக்கும். டிவிஷனு மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் இந்த ரைட் சைடில் இருக்கிறோம். Full stop button. 3 button. Plus button. Equals button. Plus button. Minus button. Multiply button. Divide button. இந்த மாதிரி வந்து டிவைடு மல்டிப்ளிகேஷனு மைனஸு ப்ளஸ் அந்த மாதிரி வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டான கால்குலேட்டரு. இது நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம டிஃபால்ட்டாக ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டர் மாதிரி தான். அது இல்லாமல் இதுக்கு மேலே டேப் பண்ணிங்கன்னா Age calculator tab. Selected age calculator tab. ஏஜ் கால்குலேட்டர். இது ஒன்றும் Age இல்லை. calculator selected. இப்போ உங்களோட டேட்டா பர்த் உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்கள் வயசு கரெக்டாக தெரிலனா இல்லை உங்கள் டேட்டா பர்த்தை டைப் பண்ணாலே உங்களோட ஏஜ் வந்துடும் பாருங்கள். Calculate age button. Calculation date. 09/08/2. Sat 09 edit top 10 button. Joel button. 11 button. Month 11 edit tops. 12 Joel button. Org edit tops. Sept button. Set 2024 2025 edit 2000 cancel. Okay button. டிஃபால்ட்டாக ஒன்று கொடுக்குறேன், ஏன்னா இது நம்ம கரெக்டான டேட்டா பர்த் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். Talking calculation 11 calculation 09 calc 11/09/2022 button. அதாவது 11/09, அதாவது 11 செப்டம்பர் 2022ல் 22 டேட்டா பர்த்தாக இருந்துச்சுன்னா இப்போ வயசு என்னன்றதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். Calculate age button. கால்குலேட் ஏஜ் இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். Age is 2 years, 10 months, 29 days. கரெக்டாக மந்த்து டேஸோட கரெக்டாக சூப்பராகவே சொல்லுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஏஜ் கால்குலேட்டர். 2 years 10 navigator talking selected EMI calculator tab. இஎம்ஐ கால்குலேட்டர் இது நிறைய பேர் EMI calculator selected. அதாவது நிறைய பேர் வந்து இஎம்ஐயில் வந்து காரு பைக்கு வீடு நிறைய லோன்ஸ் வாங்கிங்க, உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது கீழே வந்தீங்கன்னா Enter tenure in years, edit box. Tenure years, enter interest rate, enter principal amount, edit box. Keyboard displayed, பிரின்சிபல் showing அமௌண்ட், அதாவது Samsung உங்களோட keyboard. ப்ரைஸு, அதாவது உங்களுடைய வட்டி இல்லாத அசல் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. நம்ம ஒரு 5, Windows Samsung 5. 5000 கொடுப்போம். 0, 0, 0, 0, 8, 0, 0, dot. Done. Backspace, done. Keyboard given. Interest rate percent. Enter interest rate. Edit box. Keyboard displayed. 5. Windows 5. Comma. Dot. Done. Keyboard given. Principal amount 5,000. Interest 5. Edit box. Tenure years. Enter tenure in years. Edit box. Keyboard displayed. Showing Samsung keyboard. 5. Windows 5. Dot. Done. Keyboard given. Age. Selected. EMI cal. Enumeral system. Temperature. GST eval. Calculate EMI button. EMI is 94.36. இஎம்ஐ ரேட் அந்த 94.36 வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இஎம்ஐ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கால்குலேட்டர் மூலயமா. இதுக்கு அடுத்து வந்து Talking calculator. BMI converter. GST evaluator. Temperature converter. Numeral system tab. Temperature converter டெம்பரேச்சர் tab. கன்வெர்ட்டர், அதாவது வந்து ஃபேரன் ஹீட்டை வந்து செல்சியஸாகவும் செல்சியஸை ஃபேரன் ஹீட்டாகவும் மாற்றிக்கலாம். BMI converter tab. பிஎம்ஐ கன்வெர்ட்டர், பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வெயிட்டையும் ஹைட்டையும் வச்சு BMI converter கன்வெர்ட் பண்ணுறது. selected. இது வந்து நம்ம வந்து ஹெல்த் வைஸ் நம்ம நார்மலாக இருக்கணுமா இல்லை ஒபிசிட்டியாக இருக்கணுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். GST. Enter weight in kg. Edit box. என்ட்ரு வெயிட் வந்து Keyboard displayed. Showing Samsung keyboard. குறையமோன்னு போடுவோம், 70 போடுவோம். 7. Windows 7. 0. 0. Dot. Done. ஹைட்டு வந்து Keyboard given. Temperature convert. Selected. BMI convert. GST value. Compute BMI button. Enter height in cm. Edit box. ஹைட் வந்து சென்டிமீட்டரில் போடணும். அதாவது நீங்கள் வந்து ஹைட் வந்து அடி அந்த ஃபீட்டில் போடக்கூடாது, சென்டிமீட்டரில் போடணும்.
Keyboard displayed. Showing அதாவது ஒரு taps on ஃபீட் keyboard. வந்து 30 சென்டிமீட்டர் வரும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபீட் இருக்குங்களா இன்ட்டு 30 போட்டுட்டு அதில் வர வேல்யூவை இதில் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 180 போடுறேன். 1 window 1 BMI is 8 BMI is 0 BMI is 21.60. அதாவது 21.6 இருக்குது. அதாவது 25க்கு பிலோ இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல், 26க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒபிசிட்டின்னு அர்த்தம். ஸோ ஒபிசிட்டியாக இருக்கும்போது நீங்கள் வெயிட்டை குறைச்சிக்கணும். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாக வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா 19லேருந்து 25க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் பிஎம்ஐ உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். Back button. Keyboard hidden. Accessible. Back button. Tech assistant. Text analyzer button. Text translate. Talking calculator. வெளியே வந்துச்சு. Talking calculator. Expression edit. 0 edit. Lens converter. 0 edit box. Evaluate. Expression. Lens convert. EMI calc. Age calculator tab. EMI. Lens converter tab. லென்த் கன்வெர்ட்ரு. Area converter tab. ஏரியா கன்வெர்ட்ரு. Numeral system tab. நியூமரல் சிஸ்டமு. Temperature converter tab. டெம்பரேச்சர் கன்வெர்ட்ரு. BMI converter tab. பிஎம்ஐ. GST evaluator tab. ஜிஎஸ்டியில் இவால்வேட்டர். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேக் வரேன். Tech assistant. Text translator button. Drag to reorder. ட்ரான்ஸ்லேட், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு, தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஃபீச்சர் தான் இது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. Text analyzer button. Drag to டெக்ஸ்ட் reorder. சரி, இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 ஃபீச்சருமே வந்து வெப்சைட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ சேம் தான் ஆப்லேயும். Text encryptor / decryptor button. Drag to reorder. இதுவுமே நம்ம வெப்சைட்டில் பார்த்துருப்போம். நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறோன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கோடிங் ஃபார்மேட்டில் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அதை என்கிரிப்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை இல்லை டெக்ஸ்ட் என்கிரிப்டரில் கொடுத்து அதை நம்ம கோடிங்காக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் அவங்க வந்து அதை டிக்ரிப்ட் பண்ணி அவங்க அதை ரீட் பண்ணிக்கலாம். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. Text audio button. Drag to டெக்ஸ்ட் reorder. ஆடியோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஆல்ரெடி நிறைய ஆப் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதுலேயும் டெக் அசிஸ்டன்ட் ஏஐ அந்த வெப்சைட்லேயும் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி டுட்டோரியல் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்ட் வெப்சைட்டில் நம்ம கவர்மெண்ட் சர்க்குலர்ஸ்லாம் எடுப்போம்ல, அதெல்லாம் கூட இந்த ஒரு ஆப்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்டோடைய டுட்டோரியல்ஸ், ஹிந்தி டுட்டோரியல்ஸ் வந்து இதில் வந்து வருது, அவங்களோட யூடியூப் சேனலோட டுட்டோரியல். ஸோ அதுவும் நீங்கள் இந்த ஆப் மூலயமா பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய் பாய். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும், டெஃபினட்டாக வரும், நம்புங்க. தேங்க்யூ.